ஓகே கைஸ், ஸோ பிளாட்டினா 110 2025 மாடலு. ஓகே, ஃப்ரண்ட் ஃபேஸிங் கியர் தாங்க. பிளாட்டினால ஸ்டில் நீங்கள் அந்த பழைய இது மாதிரியே முன்னாடி கியர் போடுற மாதிரி தான். நியூட்ரல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பேக் சைடில் போடுற மாதிரி இருக்கும். 4 ஸ்பீட் கியர் பாக்ஸோடு தான் கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் ஹைவே கியர்னு நினைக்கிறேன். 5 ஸ்பீடாக இல்லை 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அந்த ஹச் கீரு அதே மாதிரி டிஸ்க் வேரியண்ட்டு இது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த 2025 வரதில்லை. ஒரே ஒரு வேரியண்ட்டு தான் வச்சுருக்காங்க 110. அண்டு பிளாட்டினாவை பொறுத்த வரைக்கும் 2 விதமான மாடல்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா சாரி, நான் வேறு அந்த கீரை வேறு கீழேருந்து லிஃப்ட் பண்ணிடுறேன். 2 விதமான மாடல்ஸ் தான் நம்மக்கிட்ட இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பிளாட்டினா 100 கம்ஃபர்ட்டு, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாட்டினா 110. ரெண்டுக்கும் வித்தியாசம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பவர் ஃபிகர்ஸ்லேயும் சரி டார்க்லேயும் சரி ஒரு 0.8 வித்தியாசங்கள் தான் இருக்குது. மற்றபடி மைலேஜ்னு நீங்கள் போகும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் மைலேஜ் ஓரியன்டாக இருக்கணும், எனக்கு ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கணும் அப்படிலாம் நினச்சிங்கன்னா நீங்கள் பிளாட்டினா 100 வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பட் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கணும் 110 லாங், முக்கியமாக லாங்கு போகிற ஆளாக இருக்கீங்க அப்படின்னா நமக்கு இந்த பிளாட்டினா 110 வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். 2 வேரியண்ட்ஸ் தான் பிளாட்டினாலேயே. அந்த 2 வேரியண்ட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ட்ரம் வேரியண்ட்லேயே கொடுத்துருக்காங்க. டிஸ்க் ஆப்ஷன்ஸ் வந்து கிடையாதுங்க. 4 ஸ்பீட் கியர் பாக்ஸு. பிளாட்டினா வந்துட்டு ஒரு 2 வகையில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்லாவே வந்துருக்கும். என்னென்ன வகையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்ட் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பிளாட்டினா வரவங்க அந்த கம்ஃபர்ட்டுங்கிற விஷயத்துக்கு தான் வருவாங்க. சஸ்பென்ஷன்ஸ் கொஞ்சம் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டிஃபர் சைட்லேயே வந்து இருக்காது. ரொம்பவே சாஃப்டராக ரொம்ப நல்லாவே டியூன் பண்ணியிருப்பாங்க. ஈவன் ஃப்ரண்ட்டு இருக்கட்டும், ஃப்ரண்ட்டு கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த லைட்டாக அந்த நம்னஸ் தெரியும். ஆனால் ரியரோட சஸ்பென்ஷன் இந்த வண்டியில் ரொம்ப ரொம்ப ஸ்மூத்து, பயங்கர ஸ்மூத்தராக கொடுத்துருப்பாங்க. ஈவன் இந்த 110cc வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நைட்ராக் சஸ்பென்ஷன் வந்து வரும். ரிவர்ஸ் நைட்ராக் சஸ்பென்ஷன், நல்ல கேஸ் சார்ஜ் சஸ்பென்ஷன் சொல்லுவோம். நம்ம அந்த பல்சர்லாம் வரும் இல்லையா, அதே மாதிரி கேஸ் வரக்கூடிய சஸ்பென்ஷன் தான். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே மாதிரி பிளாட்டினா நார்மல் கம்ஃபர்ட் டெக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஒரு நார்மலான காயில் ஸ்ப்ரிங், அந்த டபுள் காயில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ கம்ஃபர்ட் ஓரியன்டாகவும் பெட்டராக இருக்கும். ரெண்டாவது அந்த ஏரோடைனமிக் வைஸுமே உங்களுக்கு நல்லாவே லாங்லாம் போகும்போது நல்லா கம்ஃபர்டபுளாக நீங்கள் உட்காந்து போகிற அளவுக்கு நல்ல லாங்காகவே நீங்கள் வந்து தாராளமாக போகலாம். அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இதில் ஒரு அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்பிக்கான சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாடல் இந்த சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், யூஎஸ்பிக்கான சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அட் த சேம் டைம் உங்களுக்கு அந்த சுவிட்சஸோட குவாலிட்டிஸ் எல்லாமே சேம் நமக்கு அந்த பிளாட்டினா என்ன மாதிரி இருக்கும் அதே தான். கிரிப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்டராக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே இந்த வண்டிக்கு அவங்க பண்ணியிருக்கக்கூடிய சேஞ்சஸ்ஸு. இதில் 2 விஷயங்கள் சேஞ்சஸ் இதுக்கு மட்டும் இந்த வேரியண்ட்டுக்கு அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்க் வேரியண்ட் வந்து எடுத்துகிட்டு உங்களுக்கு நார்மலாக ஆன்டி ஸ்கிட் பிரேக்கிங் சிஸ்டம்னு சொல்லிட்டு அந்த நார்மலாக சிபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் ட்ரம்மில் வந்து வருதுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த சென்சார் டைப்பில் இது OBD2B அந்த சென்சார் டைப்பில் வந்து வருது. இதுக்கு முன்னாடி இந்த வெர்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நார்மல் ஸ்டாண்டர்ட் வெர்ஷனாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நிறுத்தி வண்டி வந்து உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ நல்ல கிளாஸியராக நல்ல ஸ்டிக்கரிங் சேஞ்சஸ்லாம் சூப்பராகவே பண்ணியிருப்பாங்க. இதே 110cc தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து CD110 அந்த ஒரு எக்ஸ்லையுமே வரக்கூடிய ஒரு வேரியண்ட்டு. பிளாட்டினா அந்த ஒரு லுக்கு அண்ட் அந்த டிசைனுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அப்பீலிங்காக இருக்குது. ரெண்டாவது நான் ஒரு சன்ரைஸ் டைம் அப்படிங்கிறதுனால எனக்கு அந்த பெயிண்டோட அந்த கிளாஸினஸ் இன்னும் ஈவன் பெட்டராக இருக்கிற மாதிரி தோணுது. நைட்ராக் சஸ்பென்ஷன் சூப்பராக இருக்குது. இதோட எண்டூரன்ஸ் சஸ்பென்ஷன் சொல்லுவோம். கம்ஃபர்ட்டுக்கு நல்லா லாங்கான ஒரு சீட்டு, நல்ல ஸ்பாஞ்சியராகவே இருக்குது. என்ன ஒல்லியாக இருக்குது. அதாவது எப்படின்னா நமக்கு வந்துட்டு நல்ல பல்கியராக இல்லை, ஒல்லியாக தான் இருக்குது. மிரர்ஸோட விசிபிலிட்டிஸ் பெட்டராக இருக்குங்க. நான் வேறு என்னோட அந்த ஞாபகத்தில் அடியில் விட்டு நியூட்ரல் போட்டுறேன் கீரை. ஓகே ஃபைன், கொஞ்சம் பொறுமையாகவே டர்ன் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு இதோடைய அந்த ரைடிங் கம்ஃபர்ட்டுன்னு பார்க்க போது சஸ்பென்ஷனோட குவாலிட்டி நல்லா இருக்கிறதுனால சிட்டிக்குள்ளே ஓட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ஓட்டுறதுக்கு. அதே மாதிரி இந்த மைலேஜ் ஆப்ஷன்ஸ் நீங்கள் எதிர்பார்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த வண்டி ஒரு நல்ல வாகனமாக இருக்கும். கண்டிப்பாக மைலேஜ் வந்து உண்மையுமே சூப்பராக இருக்கும். ஒரு 70 கிட்ட இந்த வண்டிக்கு வந்து மைலேஜ் கிடைக்குது. ஈவன் கம்ஃபர்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 75
78 வந்து கொடுக்குது. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் 110cc பவர் அவுட்புட் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இதோட பவர் அவுட்புட் பற்றி பேசும்போது இதோட பவர் ஃபிகர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8.5 BHP பவரும் 9.8 Nm ஆஃப் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த பேஷன் ப்ரோ, ஸ்ப்ளெண்டரு, இந்த HF டீலக்ஸு, வேறு என்னென்ன 110cc ஸ்போர்ட்டு, இந்த ஸ்டார் சிட்டி, இந்த மாதிரியான வண்டிகளுக்கான நிகரான ஒரு பவர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ், இது ஒரு மைலேஜ் செக்மெண்ட் வரதுனால நமக்கு இந்த ரேஞ்ச் தான் வந்து பார்த்திங்கன்னா பவர் ஃபிகர்ஸ் வந்து இருக்குங்க. அதே மாதிரி இதோடைய ப்ரைஸ் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த ஒரே ஒரு வேரியண்ட்டு தான் இருக்குது இல்லையா. ஸோ 93,000 to 94,000 அந்த ரேஞ்சஸ் வந்து ஆன் ரோட் இன்றைக்கி ப்ரைஸ் படி வருது. இது வந்து ஷோரூம் மாறலாம், ஊருக்கு டிஸ்ட்ரிக்ட் அந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி வந்து மாறும். பட் வேரியண்ட்டுக்கு ஏற்ற ப்ரைஸ் வந்து கிடையாது, ஒரே ஒரு வேரியண்ட்டு தான் இருக்குது. மைலேஜ் நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான். இதோட 110cc கேட்டகரி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு மைலேஜ் நீங்கள் 65லேருந்து ஒரு 70 வரைக்கும் நீங்கள் வந்து எதிர்பார்க்க முடியும். கொஞ்சம் நல்லா இந்த மாதிரியான வண்டிகளை நீங்கள் விரட்டி ஓட்டுறதை காட்டிலும் கொஞ்சம் அந்த ஸ்மூத்தான ரைடிங்க்கு இன்னுமே பெட்டரான மைலேஜ் வந்து வரும். டாப் ஸ்பீடு வந்து 90 km வந்து கம்பெனி சைடில் டாப் ஸ்பீடு வந்து சொல்கிறாங்க. பட் நீங்கள் ஒரு 70 வரைக்கும் ஈஸியாக 70, 75, 80 அப்படிங்கிறத ஒரு கம்ஃபர்டபுளான க்ரூசிங் ஸ்பீடாக நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஆனால் ஹைவே ரைடுக்கு இதை வந்து எனக்கு ஒரு அனுபவம் இருக்குது. ஹைவேயில் இந்த வண்டி வந்து அந்தளவுக்கு பர்ஃபார்மன் ஆகாது. ஏன் அப்படின்னா இது ரொம்ப ஒல்லியாக வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறனால அந்த ஹைவேஸோட அந்த காற்று வந்து அடிக்கிறதுக்கு கண்டிப்பாக இது வந்து அந்தளவுக்கு ஸ்டேபிளாக இருக்காது. நல்லா ரோட்டில் வந்து அலசும் ஒரு மாதிரி. இது ஈவன் ஒரு சிட்டி யூஸ் டிராஃபிக்கில் மெனூர் பண்ணி ஓட்டுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக நீங்கள் வந்துட்டு ஒரு நார்மல் ஊருக்குள்ளார அந்த நம்ம ஊர் ரோடெல்லாம் உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் குண்டும் குழியுமாக இருக்குது இல்லையா, அந்த மாதிரியான இடங்களுக்கு இது ஒரு நல்ல மிஷினுங்க. டேங்க்கோட கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 11 லிட்டர்ஸ் டேங்க் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. இன்னுமே நல்ல ஒரு கெப்பாசிட்டி தான். ஏன்னா ஒரு 1000 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டிங்க அப்படின்னா இது ஒரு ரேஞ்ச் படி உங்களுக்கு இந்த 650 கிலோமீட்டர்லேருந்து 750 கிலோமீட்டர் வரைக்கும் உங்களால் போக முடியும் ஒரு ஃபுல் டேங்க்குக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் ஒரு ஒன்ஸ் பெட்ரோல் அடிக்கிற ஆளாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு லாங் லைஃப் வரும். இதோடைய அந்த மைலேஜுங்கிறதுனால இதோட இந்த ரேஞ்சுங்கிறது ரொம்பவே லாங்காக இருக்கும். அதே மாதிரி இதோடைய அந்த கம்ஃபர்ட்னஸ்ன்னு பார்க்குறப்ப அந்த கிளச் ஆகட்டும், கியர் ஆகட்டும், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாகவே கொடுத்துருக்காங்க. ஒரு 50, 60 அப்படிங்கிறதுலாம் வந்துட்டு ஒரு ரொம்பவே ஸ்வீட்டஸ்ட் ஸ்பாட்டு இந்த வண்டியில். 50 to 60ங்கிறது தான் ஸ்வீட்டஸ்ட் ஸ்பாட்டு. 60ல் அப்படிங்கிறதுமே கொஞ்சம் இந்த வண்டி வந்து வைப்ரேஷன் வந்து லைட்டாக ஸ்டார்ட் ஆகிடும் 60, 65 போகும்போது. பட் மற்றபடி இந்த க்ரிப்பு பிடிச்சி ஓட்டுறதுக்கு ஹேண்டில் பாரோட பொசிஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும். சஸ்பென்ஷன் ஒர்க்கு பெட்டருங்க, சூப்பராக இருக்குது. ரீச் ஆகிறேன். 60ல் நல்லாயிருக்கு. என்னென்னா இந்த பம்பான ரோட்ஸுக்கு 60ல் எனக்கு அந்தளவுக்கு கான்ஃபிடன்ஸ் வரல. ஒரு 50 to 60, 65 ஓட்டுற ஆளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டி உண்மையுமே ரொம்பவே ஓகேவாக இருக்கும். டர்ன் பண்ணி பார்த்துருவோம். சைக்கிள் ஆட்டுறது வண்டி டர்ன் பண்ணுறதுக்கு நல்ல கம்ஃபர்டபுளுங்க. ஓகே, டீசெண்டாக இருக்குது. ஸோ சீட்ஸ் கம்ஃபர்ட்டுன்னு பார்க்குறப்போ ஒரு ஃபேமிலியாக நீங்கள் ஒரு 3 பேர் குடும்பத்தோட போகிறப்ப நல்லாயிருக்கும். 3 பேர் அட்வைசபிள் கிடையாது, ஆனால் இதில் வந்து 3 பேர் தாராளமாக போகலாம். அந்த மாதிரி தான் அவங்க இருக்குது. ஸோ இந்த வண்டியோட ரிவ்யூ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எனக்கு தோன்றது எல்லாத்தையும் நான் வந்து சொல்லிட்டேன். உங்களுக்கும் ஆல்மோஸ்ட் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ப்ரைஸுமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நீங்கள் முன்னாடி பிளாட்டினா 100 வந்து போவீங்களா இல்லை 110 போவீங்களா அப்படிங்கிறத மட்டும் சொல்லுங்கள். ஏன்னா 110 எடுக்கிறவங்க கொஞ்சம் இந்த பவர் அண்ட் ஹைவே பர்ஃபார்மன்ஸ்க்காக தான் எடுப்பாங்க. மற்றபடி உங்களுக்கு நார்மல் மைலேஜ் தான் மெயின் ஆப்ஷன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக பிளாட்டினா 100க்கே போகலாம். அது ஒரு சூப்பரான ஒரு மிஷினு. மைலேஜ் விஷயங்களில் பார்க்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்குங்க. ஸோ என்னோட இந்த ரிவ்யூ பொறுத்த வரைக்கும் நான் ஆல்மோஸ்ட் சொல்லணும்னு நினச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் இதே மாதிரி நம்ம சேனலில் தொடர்ந்து நிறையா பைக்ஸோட ரிவ்யூஸ் வந்து வந்துட்டுருக்கோம். ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் எடுக்கிறதுக்கு நமக்குமே மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ஓகே நண்பா, இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஒரு அட்டகாசமான பைக்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. டேக் கேர் அண்ட் பை.